ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி டிஸ்கவரிஸ் இன் தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது ஒரு குட் பாக்டீரியா க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாழைக்காய் 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சுடுங்க. தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சின்ன கட்டிகளும் இல்லாமல் கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நிறையவே நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். வடை மாதிரி தட்டிக்கோங்க. கட்லெட் ஷேப் கொண்டு வாங்க. நான் இங்கே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதில் பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் எதுவும் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டாக்கா பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு கட்லெட்டாக எண்ணெயில் போடுங்க. திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும். கிறிஸ்பி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஆவகேடோ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆவகேடோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு பழம்னு சொல்லலாம். இது இதுலேயும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ குட் பாக்டீரியா க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரா ஆவகேடோ க்ரீனிஷாக இருக்கும். இது பழம் ஆச்சுன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே பழமாக இருக்குது. நீங்கள் அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. பால் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு கிளாஸ் கோல்ட் வாட்டரும் சேர்க்கலாம். நான் இங்கே ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன், 3 டீஸ்பூன். பாருங்கள், க்ரீமியான ஆவகேடோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.